நாளைக்கு பிக் பாஸ் சீசன் 8ஓட கிராண்ட் ஓப்பனிங் இருக்க போகுது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எல்லாம் நடத்தவும் முடிச்சுட்டாங்க. விஜய் சேதுபதி உள்ளே போயிட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டார் தான். ஆனால் என்ன ஒரே ஒரு எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இல்லாதது என்னன்னா அவர் ஃபுல் ஷேப் பண்ணிட்டு உள்ளே போயிருக்காரு. அது சில பேருக்கு பிடிக்கலனாலுமே உள்ளே போகும்போது ஒரு மாசாக தான் உள்ளே போயிருக்காரு. உள்ளே போனது ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யார் பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா. ஸோ இவர் நிறைய சீரியலில் நடிச்சிருந்தாலுமே படத்தில் நடிச்சிருந்தாலுமே இவர் இப்போ ரொம்பவே ஒரு கான்ட்ரவர்சலான பர்சனாக இருக்காரு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபேட்மேனும் உள்ளே போயிருக்காரு. ஃபேட்மேன் பொறுத்த வரைக்கும் வெளியில் ரிவ்யூ கொடுத்தாலுமே இப்போ உள்ளே போய் என்ன மாதிரிலாம் கேம் விளையாடுவான்றது நமக்கு போக போக தான் தெரிய போகுது. போன சீசன் வரைக்கும் தர்ஷா குப்தா மேலே நமக்கு நல்லாவே எதிர்பார்ப்பு இருந்தது, இவங்க போவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சீசனில் உள்ளே போயிட்டாங்க. ரஞ்சித்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா தான் உள்ளே போயிருக்காங்க. ஐஸ்வர்யா விசித்ரா மாதிரி ரொம்ப நாள் இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் எல்லாரோட எதிர்பார்ப்பு ஃபர்ஸ்ட் வாரத்தில் அவங்க எலிமினேட் ஆகி வரக்கூடாதுன்றது தான். அடுத்ததா அன்ஷிதாவும் உள்ளே போயிட்டாங்க. அவங்க 3வது கண்டஸ்டண்டாக போயிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அர்ணவும் உள்ளே போயிட்டாரு. இவங்களோட லவ் ஸ்டோரி வெளியே ஒரு ப்ரொமோவாக போயிட்டு இருந்தாலுமே உள்ள போய் நிறைய ப்ரொமோ கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருப்பாங்க. சீசன் 2ல வந்த ரம்யா, ஒரு சிங்கரான ரம்யாவோட ஹஸ்பண்ட் சத்யா தான் இப்போ அவருமே உள்ளே போயிருக்காரு. விஜய் டிவியோட ரொம்பவே பழமையான ஒரு ஆங்கர் பார்த்தீங்கன்னா தீபக், அவருமே உள்ளே போன ஒரு கன்ஃபார்மான லிஸ்ட். அடுத்ததா சுனிதாவும் உள்ளே போயிட்டாங்க. சுனிதா பொறுத்த வரைக்கும் சண்டை போட்டால் தமிழில் நல்லாவே பேசுகிறாங்க. ஆனால் குக் வித் கோமாளி வரும்போது தமிழ் வேற மாதிரி இருக்கு. இதே ஃபார்முலாவை உள்ளே போய் மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு வாங்குறது கம்மி தான். நேற்று வரைக்கும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாரு என்எஸ்கே, நான்லாம் போவேனா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருமே உள்ளே போயிட்டாராம். போன சீசனில் வந்து விஷ்ணுவோட ஃப்ரெண்டு சௌந்தர்யா சீரியல் ஆக்டர்ஸுமே உள்ளே போயிருக்காங்க. யாரா இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுமே உள்ளே போயிருக்காங்க. இவங்க வேற யாரும் இல்லை, ஃபேமஸான தர்ஷிகா. எல்லாருக்குமே பரிச்சயமான ஆர்ஜே ஆனந்தியுமே உள்ளே போயிருக்காங்க. இவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இவங்களோட ஃபார்முலாவை மெயின்டைன் பண்ணுவாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஃபேமஸான சன் டிவியில் நம்ம இந்த முத்துக்குமரனை பார்த்துருப்போம். ஸோ இவருமே உள்ளே போயிருக்காரு. விஜய் சேதுபதி பொண்ணும் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க. யாரான்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா படத்தில் நடிச்ச சஞ்சனாவுமே உள்ளே போயிருக்காங்க. ஆக மொத்தம் 15 கண்டஸ்டண்டோட லிஸ்ட்டு நம்ம கையில். இப்போ இவங்க உள்ளே போனவங்க எல்லாருமே புதுசாக இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒவ்வொருத்தருமே வெளியில் ஒரு பிஆரை செட் பண்ணி தான் உள்ளே போயிருக்காங்களாம். இப்போ வரைக்கும் போன கண்டஸ்டண்ட்டில் உங்களுக்கு யார் ஃபேவரட்டான கண்டஸ்டண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட அப்டேட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.